இவங்களை ஆசியா அம்மையாருக்கு முடியல. ஃபார்சலு மஅல் கவாபிலி வன் நிசாஇ இல சூக் லஅல்ல யஜிதுன மன் யுவாஃபிக ரதாஅதஹு ஃபபைனமா ஹும் வகூஃபு பிஹி வன் நாஸ் வகூஃபுன் அலைஹி. சரிப்பா, இப்போ இப்படி இந்த புள்ள இப்படி கிடக்குது, புள்ளை கடைசியில் பாதுகாக்கணுமே. ஒரு அற்புதமான அழகான புள்ள நமக்கு கிடைச்சிருக்குது, கண்ணுங்கருத்துமா வளர்க்கலான்னு பார்த்தா வயிற்றுக்கு குடிக்க மாட்டேங்குது. ஒரு எவ்வளோ பெரிய சங்கடமா இருக்கும். ஒண்ணுமே தண்ணியும் கொடுக்க மாட்டேங்குது, பாலும் குடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அப்ப தன்னுடைய பணியாளர்களை அழைத்து, தன்னுடைய தூதர்களை அழைத்து, நீங்க பிள்ளைய கொண்டுகிட்டே பஜாருக்கு போங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்களா என்று பாருங்க, அல்லது வேற ஏதாவது உணவு சாப்பிடுதான்னு பாருங்க, எதையாவது கொடுத்து அந்த பிள்ளைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போனோம். அங்க போய் அவனை எல்லா இடங்களையும் அலைகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைய பத்தி இப்படி போயிட்டு அப்படிங்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக்கெல்லாம் வெளியில போறாங்கிறதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. குஸ்ஸீஹி இத்பாயி, நீ அதை பின்தொடர்ந்து போய் என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா சொன்னாங்களா, தன் மகள்கிட்ட சொன்னாங்க, என்ன நடக்குதுப்பா உன் தம்பி என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு இப்படி கண்காணிச்சுட்டு இந்த மாதிரி பால் குடிக்கலங்கிற செய்திகள்லாம் வெளியில வந்து பஜார்ல எல்லாம் சொல்றதும் அதையும் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நேரம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பாஸ்பஹு உம்மி மூசா ஃபாரிகா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயினுடைய இதயம் துக்கத்தால் வெறுமையாக ஆகிவிட்டது. அவங்களுடைய உள்ளமெல்லாம் அப்படியே பதறி போயிடுச்சு. இன்காதத்தில் துப்தி பிஹி லௌலா அரபதனா அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன். அந்த பெண் மூமீனான ஒரு பெண்ணாக இருந்திருக்கவில்லை என்றால் அந்த ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லி இருப்பாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அச்ச நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருந்தாங்க, தாயார் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அவங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை அங்கங்க போய் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ அவங்க வந்து விஷயத்தை விளங்கிக்கிட்டாங்க. இப்போ புள்ள பால் குடிக்க இல்லை, வஹர்ரம்னா அலைஹில் மராதிங்கிறத விளங்கி கொண்டு புள்ள பால் குடிக்க இல்லைங்கிறத தெரிந்து கொண்ட அவர்கள் என்ன செய்தார்கள், நேரம் அந்த கூட்டத்திட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, அல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின் யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹு நாஸிஊன். இந்த புள்ள பால் குடிக்கலங்க தடமாயிட்டு கிடக்குறீங்களே, நான் ஒரு ஆளை சொல்லட்டா, அந்த ஆள்கிட்ட நீங்க போனா நான் பால் குடிக்க நான் நினைக்கிறேன், பிள்ளையும் ரொம்ப அழகான முறையில் பராமரிச்சுக்கிடுவாங்க, ரொம்ப அற்புதமா பார்த்துக்கிடுவாங்க, அப்படி ஒரு இடத்த சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ள தாய்மார்கள் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு நீங்க போயிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயின்னு சொல்லாம பொதுவாக ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹு நாஸிஊன். அவங்க உங்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைய பொறுப்பெடுத்து அருமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வாங்க, ரொம்ப அற்புதமாக அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அந்த கபாயில்கிட்ட போய் சொல்றான். அந்த ஆட்களை தேடி தேடி வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொன்னதும் இப்னு அப்பாஸ் நான் இந்த இடத்துல சொல்றாங்க, அவனும் விவரமான ஒன்று கேட்குறான். ஆமா, ஒமா யுத்ரீகி பி நுஸுஹிஹிம் வ ஷஃபகத்திஹிம் அலைஹ். அந்த பிள்ளைக்கு இவங்க பால் கொடுத்தா அந்த பால் குடிக்கும், அந்த பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, பாதுகாப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்பதானே செய்வாம. என்னப்பா நாங்க யாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, சரி இங்க நீ பொதுவாக நீ என்ன செஞ்சிருந்தா, நான் வேணா இங்கே ஒரு வீடு இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலாமா, இங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. நான் ஒரு வீட்டை சொல்றேன், அந்த வீட்டுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பிள்ளைகளா இந்த மாதிரி இந்த பிள்ளையை பாதுகாப்பாங்க, பால் கொடுப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றியே, அது உனக்கு எப்படி தெரியும்? இவங்க விவரமான ஆளு. அவங்க சொன்னாங்க, மன்னரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், மன்னர் குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகளே இது அப்படி போடுறாங்க, மன்னர் குடும்பத்திலிருந்த பிள்ளைகளை தேடப்படுகிறது, அவன் அந்த கண்டெடுக்கப்பட்டதெல்லாம் காட்டுக்கிட இல்லை. அது மன்னர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தேடும் பொழுது இந்த மன்னர் குடும்பத்தோடு அனுசரித்து போகக்கூடியவங்க, நட்பாக இருக்கக்கூடியவங்க, மன்னர் செய்யறதெல்லாம் சரின்னு கருதக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களோட ரொம்ப அந்நியோன்யமாக இருக்கக்கூடியவங்க அந்த மன்னரோட. வகாலத் ரக்பத்துன் ஃபீ சிஹ்ரில் மல்கி வ ரஜாஉ மன்ஃபஅதிஹி. எனவே அதனால அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், ஒருவேளை அது குடிக்காமல் இருக்கலாம், அது வேற விஷயம், ஆனா எனக்கு குடிக்க நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த குடும்ப உறவு அப்படியே இருக்குது, அந்த மன்னரினுடைய குடும்பத்தின் மீது இந்த குடும்பம் ரொம்ப பாசமும் பரிவும் கொண்டதாக இருக்குது, அதனால இந்த பிள்ளைய அந்த மாதிரி நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியா, சரி பார்ப்போம் என்று என்ன செஞ்சாங்க, அங்க வந்தாங்க. வந்து அந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க, மூசா பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாட்ட கொடுக்கப்படுது.
அல்லாஹு தாலா சொன்னா இல்லையா, நாம் திருப்பி ரதத்னாஹு, அந்த பிள்ளையை நம்ம திருப்பி கொண்டு வருவோம், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பிள்ளைய உங்க கூட சேர்த்துருவோம் என்று சொன்ன மாதிரி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்தா. இப்ப பால் கொடுக்குறாங்க, பால் கொடுத்தா அது பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம், அந்த செய்தி அங்க போனோன்னு ரொம்ப சந்தோஷம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அங்க அழைத்து வரப்படுகிறார்கள். வந்து ஆசியா அம்மையார் சொன்னாங்க, இந்த அம்மா அரியாகா, நீங்க என்ன செய்யுங்க, சொன்னோம் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பேர் அரியாகா. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இல்லம்மா எனக்கு கணவன் இருக்கிறார், எனக்கு வேற பிள்ளைகளும் இருக்குது, எனக்கு குடும்பங்கோத்து 2 இருக்குது, நான் கணவனுக்கு உண்டான ஹக்குகளை செய்யணும், குடும்பங்கோத்தனை இருக்குது, அந்த குடும்பத்தையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால எனக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு இங்க வந்து பணி செய்ய முடியாது, நாங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது, வேணுமானா நான் என்ன செஞ்சிடறேன், இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கணும் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எங்க வீட்டில் இருக்கிறேன், எங்க வீட்டில் இருக்கட்டும் அந்த பிள்ளை, நீங்க எப்ப கேட்குறீங்களோ அப்ப நான் கொடுத்து விட்டுறேன், அது பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளை என்ன செய்யும் எங்க வீட்டிலேயே இருக்கட்டும், அப்படி இருந்தா நான் அந்த ஷரத்துக்கு நான் ஒத்து வர்றேன். ஏன்னா அவங்களும் ஒரு பண்பான ஒரு பெண் தானே ஆசியா நாயகி. இப்ப ஃபிரௌனா இருந்தா சொல்றதை செய்யிட்டு போயிட்டு இருப்பான், ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிடையாது, அவங்க ஒரு பண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்ப அவங்களும் பாக்குறாங்க, அவங்களும் ஒரு தாயினுடைய அந்தஸ்துல இருந்து பாக்குறாங்க, ஆமா அவங்களுக்கும் வேற குடும்பங்கள் இருக்குது, வேற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு, குடும்பம் கோத்திரன் இருக்குது, அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கத்தானே செய்யுது என்றதும், சரி பரவாயில்ல, நீங்க பிள்ளைய கொண்டு போங்க, பாலை கொடுங்க, கொடுத்துட்டு என்ன செஞ்சீங்க, ராத்திரி வச்சுக்கோங்க, பகல்ல அங்க கொஞ்சம் அனுப்பிடுங்க, எங்க கிட்ட அனுப்பிடுங்க, எங்க பிள்ளை இல்லையா, ஆமா உங்க பிள்ளை தான், பாவு பிள்ளையா தான் ஆயிடுச்சு, உங்க பிள்ளைய நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்ககிட்ட அனுப்பிடுறோம், நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் தேவைப்பட்ட சில சமயங்களில் நானே இங்க வந்து பாலை கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேண்டுமானா வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன், இரவு நேரத்தில் நான் வச்சுக்கிறேன், பகல் நேரத்தில் பெரும்பாலும் இங்க இருக்கிற மாதிரி, இப்படி ஒரு ஒப்பந்தம் வந்ததும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அங்கீகரிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தது. பொதுவாக பனு இஸ்ராயேலர்கள்ல பெரும்பாலும் ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. பனு இஸ்ராயேலர்கள் எல்லாம் வேலைக்காரர்களாக அடிமைகளாக தான் ஆக்கப்பட்டு இருக்குது. பெரும்பாலும் அடிமைகளாக இருப்பாங்க அல்லது வேலைக்காரர்கள் இருப்பாங்க. வசதி வாய்ப்புன்னு பண்ணா ஏதாவது 1 2 அப்படி இப்படி இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் ஆக பெரிய கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் என்ன செய்தது இருந்தது. இப்போ என்ன செஞ்சாங்க, இப்படி ஒன்று கிடைச்சதும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிட்டது. அந்த குழந்தை வாஹத யம் தஸ்ஸுஹு வயர்ததிஹு ஃபஃபரிஹு பிதாலிக ஃபரஹன் ஷதீதா, அது என்ன செய்யுது, எல்லாம் அந்த மாதிரி பால் குடிக்க ஆரம்பித்ததை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் வந்து, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தோஷம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வரத்தபத் லஹா ரவாத்திப் வஅஜ்ஜரத் அலைஹன் நஃபகாத்தி வல் கசாவி வல் ஹிபாத், அவங்க என்ன செஞ்சாங்களாம், இந்த வாங்க நீங்க பிள்ளைக்கு பால் கொடுக்கறது சரி, ஆனால் பிள்ளை எங்கள் பிள்ளைங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் இவ்வளோ 10 லட்சம் ரூபா பால் கொடுக்குறது, அவ பிள்ளைக்கு அவ பால் கொடுக்கறதுக்கு 10 லட்சம் ரூபா, அதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்குறான் பாருங்க. அவ பிள்ளைக்கு அவ பால் கொடுக்கறதுக்கு மாதம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களோட தகுதிக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லை, நாம் உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஏன்னா அதில் வருது ஒரு ரத்தபத்திலஹா ரவாத்தி, வரக்கத்தாக அள்ளி கொடுத்தாங்க, ஒரு மாதம் இவ்வளவுங்கிற நிறையப்பட்டது. அஜ்ஜரத் அலைஹன் நஃபகாத்,